ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம போகிறோம்னா மைண்ட் கிராஃப்டாக ப்ளே பண்ணலான்னு இருக்கோம். இது வந்து புதுசாக ஒரு சர்வைவல் சீரிஸ் ஓப்பன் பண்ணலாம் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வேர்ல்டோட நேம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிடலாம். காய்ஸ், மறக்காம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் வீடியோ போட்டு மோட்டிவேஷனாக இருக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் கரெக்டாக வந்து போனஸ் செஸ்ட் இருந்தது. அந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி இருக்கிற எல்லா லூட்டையும் லூட் பண்ணிட்டு காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைனிங் போயிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து பிங்க் கலர் ஷிப் இருக்கும், அதை நான் கவனிக்காமே வந்து போட்டு தள்ளுறேன். வேறு ரேரஸ்ட் ஷிப்புன்னு வேறு சொல்லுவாங்க. சரி, அடுத்து வந்து என்ன வேலைன்னா வில்லேஜ் தேடி போகிறது தான் வேலையே. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோன்னா வுட்டு கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பெட்டு செஞ்சு தூங்குகிற வேலை தான் இப்போ. இப்போ என்ன பண்ணோம், கிராஃப்டிங் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஓக் பிளாங்க் செஞ்சுட்டு பெட்டு செஞ்சு இன்றைக்கி நைட்டு ஃபஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். இந்த வேர்ல்டோட ஃபஸ்ட் டேவே இன்றைக்கி ஸ்லீப் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம மைனிங் போயிட்டு வந்தோம்ல, அந்த ஃபர்னஸ் செஞ்சு அது எல்லாத்தையும் நம்ம போட்டு இது பண்ணலான்னு நினைக்கிறேன். 2 ஃபர்னஸ் செஞ்சுக்கலாங்க. பாதி கோல் எடுத்து அயன் போட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி வந்து காப்பர் ஏன்னா இந்த அப்டேட்டில் வந்து எதோ வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அது எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கலாம் சொல்லிட்டு தான் நான் வந்து காப்பரும் எடுத்துகிட்டு வந்தேன் சேர்த்து. அப்புறம் காப்பர் எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, அது என்னங்க அது பேர் வேறு வரலையே டப்புன்னு, காப்பர் டூல்ஸ் எல்லாம் செஞ்சு பார்ப்போம். ஒரு ஸ்வாடை மட்டும் செய்வேன். அதை செஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் குட்டியோண்டு ஒரு கோலம் இருக்குல்ல, அதை தான் இப்போ செய்ய போகிறோம். காப்பர் பிளாக் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பம்ப்கின் வந்து ஷேர் பண்ண பம்ப்கின் வந்து வச்சிடணும். இது உள்ளே வந்து நம்ம போட்டு பார்த்தேன், அது என்ன பண்ணிச்சுன்னா அந்த காப்பர் கோலம் வந்து அதை எடுத்துகிட்டு போச்சு, ட்ராப்புன்னு கொடுத்தா கீழே போட்டுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த செஸ்ட் உள்ளே இருக்கிறதே எடுத்துகிட்டு போகுது. அதை வந்து ஏதோ பண்ணணுன்னு பார்த்தா அது யூஸே என்னன்னு தெரில எனக்கு வந்து. அது வந்து நான் வந்து என்னென்னு யூடியூப்பில் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து சும்மா இந்த காப்பர் கோலம் கூட சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் நின்று பார்ப்போம் அந்த காப்பர் கோலம் ஃபாலோ பண்ணதா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அது வரல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஸ்வாடை தூக்கி கீழே போடுவேன். அது வந்து எடுக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு சுற்றி பார்ப்பேன். எடுக்காது. அடித்ததும் அழகாக குட்டியோண்டு ஓடுது காய்ஸ். அப்புறம் என்ன பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க, காப்பர் கோலம் போட்டு தள்ளுறது என் வேலை. சரி வந்து லூட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த செஸ்ட்டு எடுத்துகிட்டு காப்பர் கோலம் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அயன் ஆர்மர் தான் மாற போகிறோம். நம்ம ஸ்மெல் பண்ண அயன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அயன் ஆர்மர் மாறும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மெல் பண்ண அயன் எல்லாத்தையும் அயன் ஆர்மர் செய்ய ஆரம்பிச்சிரும். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டேவே அயன் ஆர்மர் செஞ்சுட்டேன். நான் ப்ளே பண்ணதுலேயே இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் நான் அயன் ஆர்மர் செஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ஒரே ஒரு டூல்ஸ் மட்டும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவேன்.
நான் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் என்னான்னு தெரியலையே. அந்த ஈட்டி மாதிரி இருக்கும் பாருங்க, அது இங்கிலீஷில் என்ன சொல்ல தெரில. அது வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சு பார்ப்போம். அதுக்கு வந்து எப்படி கிராஃப்ட் பண்ணுறதுன்னே தெரில. அதுக்கப்புறம் வந்து அயன் ஆர்மர் போட்டு பூட்டு மட்டும் செஞ்சுட்டு, ஒரு ஸ்வாடு செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக அயன் ஆர்மர் மாதிரி இருக்கும். நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா கைஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வில்லேஜை தேடி தான் போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓடி வந்துட்டே இருக்கும்போது வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதும் அப்படியே ஒரு ஹாப்பி தான். என்னென்னா வில்லேஜ் வந்து கிட்டே இருக்க மாதிரி நினைக்கிறேன் ஸ்பான்லேருந்து. நான் ஸ்பான் கோஆர்டினேட் கூட பார்க்கல. சரி வில்லேஜ் ஏதோ லூட் பண்ணலாம் சொல்லிட்டு இங்கே போவோம். இருட்ட வேறு ஆயிடுச்சா, அதனால் இங்கே பாருங்கள் கைஸ், தூங்கும் போது கொரட்டை விட்றான். சரி அப்புறம் தூங்கலாம் சொல்லிட்டு போயிட்டு இன்னைய டே வந்து முடிச்சிடுவேன். இதோட செகண்ட் டேன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா வில்லேஜுக்கு தாடிலாம் இருக்குது காய்ஸ். அழகாக இருக்காங்களா வில்லேஜரு. சரி இங்கே இருக்கிறதெல்லாம் லூட் பண்ணிட்டு அடுத்து வில்லேஜை லூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு இடத்த தான் நான் வந்து பேஸாக அடுத்து பில்ட் பண்ண செகண்ட் எபிசோடில். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபுட் ஃபார்ம் வந்து கிளிப் வரும், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. கைஸ் இப்பயும் சொல்கிறேன், மறக்காமல் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ஃபுட் ஃபார்ம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த வாட்டியாச்சும் நான் கண்டினியூவாக எபிசோடு போடணுன்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து போட்டே ஆகணும். ஏன்னா நான் இன்ன வரைக்கும் நான் வீடியோ எடுத்ததுலேருந்து ஒரு எபிசோடு கூட நான் முழுசாக முடித்தது கிடையாது. எண்டர் ட்ராகன் பீட் பண்ணுற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஃபஸ்ட் டேவே அயன் ஆர்மரும் செஞ்ச மாறியாச்சு, ஒரு ஃபுட் ஃபார்மும் வந்து செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அடுத்த எபிசோடில்
நம்ம வந்து ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணி வீடியோ தான் போட போகிறோம். அடுத்த எபிசோடு வந்து கரெக்டாக ஹவுஸ் பில்ட் பண்ணி தான். அவ்வளோ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.